ஒரு தடவை இந்த மட்டன் கீ ரோஸ்ட்டை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா மட்டன் எடுக்கும் போதெல்லாம் இதை தான் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன், மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மட்டன்ல இருந்து தண்ணி வெளியேறும். இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் மட்டன்ல கவுச்சி ஸ்மெல் இல்லாம இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்றதுக்கு தனியா, மிளகு, காஞ்ச மிளகாய், காஷ்மீர் மிளகாய் சேர்த்து பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. அப்பதான் மசாலா நல்லா நைஸா அரைச்சு வரும். இங்க கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க மசாலாவும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து லோ ஃபிளேம்ல நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் மாறி இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க மட்டனை தண்ணியோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃபிளேம்ல நல்லா மசாலாவெல்லாம் சுருண்டு வதங்கி இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. மட்டன் நல்லா சுருள வதக்குனாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்தோட ரொம்ப அருமையா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.